Good morning to all. Last class continue பார்க்க போறோம். Heading வந்து muscular tissues சொல்றது. தசை திசுக்கள் சொல்வாங்க. Muscular tissues are made up of muscle cells. இந்த muscular tissue வந்து muscle செல்லால் உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. And form the major part of contractile tissue. Contractile tissueனா அந்த மசில் டிஷ்யூ வந்து சுருங்கும் தன்மை உடையதுன்னு சொல்கிறாங்க. வந்து சுருங்கும் தன்மை உடையது. They are composed of numerous myofibrils. அதாவது இந்த தசை திசு வந்து they are composed numerous எண்ணற்ற நுண்ணாறுகளால் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்றாங்க. இந்த தசை திசு வந்து numerous myofibrils எண்ணற்ற நுண்ணாறுகளால் உருவாக்கப்பட்டிருக்கிறாங்க. ஈச் மசில்ஸ் இஸ் மேடப்பா எல்லா அந்த தசைகள் பார்த்தீங்கன்னா ஈச் மசில்ஸ் மேடப்பா லாங் சிலிண்டிக்கல் அதாவது நீண்ட உருளையான ஃபைபர்ஸ் சொல்கிறாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா லாங்காக நீட்டு காணப்படும். அரேஞ்சு பேரலல் டு ஒன் நடந்தது எல்லாம் வந்து ஒன்றுக்கொண்டு இணையாக காணப்படக்கூடிய டிஷ்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அக்கார்டிங் டு தி ஸ்ட்ரக்சர் பாருங்க. இப்போ மசில் டிஷ்யூடைய ஸ்ட்ரக்சர்னா வடிவம், லொக்கேஷன்னா அதனுடைய அமைப்பு, தசை திசுடைய அமைப்பு, அண்டு ஃபங்க்ஷன் அதனுடைய ஃபங்க்ஷன். அப்போ ஸ்ட்ரக்சர், லொக்கேஷன், ஃபங்க்ஷன் இதன் அடிப்படையில் தேர் ஆர் 3 மெயின் டைப்ஸ் ஆஃப் மசில்ஸ் அப்படின்றாங்க. இந்த மசில்ஸை வந்து 3 டைப்பாக பிரிக்கலாம்ன்றாங்க. இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர், லொக்கேஷன் அண்டு ஃபங்க்ஷன். பாருங்கள், தேர் ஆர் 3 மெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஸ்கெலிட்டல் மசில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலும்புக்கூடு தசைன்னு பேர். அதாவது எலும்புக்கூட்டு தசை சொல்லுவாங்க. அல்லது ஸ்ட்ரைட்டட் மசில்ஸ்னால் வரியுள்ள தசை வரி வரியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று ஸ்மூத் மசில்ஸ் ஆர் நான் ஸ்ட்ரைட்டட் வரியற்ற தசை, மென் தசை அல்லது வரியற்ற தசை. ஸ்ட்ரைட்டட்னா வரியுள்ள தசை, நான் ஸ்ட்ரைட்டட்னா வரியற்ற தசை சொல்லுவாங்க. அடுத்து கார்டியாக் மசில்ஸ் சொல்லுவாங்க. கார்டியாக் மசில்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா டூமோட கேட்கலாம். டூமோட கேட்கக்கூடிய கொஸ்டினை பார்த்துக்கோங்க. அப்போ 3 டைப் இருக்குது. ஒன்று ஸ்ட்ரைட்டட் மசில்ஸ், இன்னொன்று ஸ்மூத் மசில்ஸ், இன்னொன்று கார்டியாக் மசில்ஸ். ஓகேங்களா? இப்போ ஸ்ட்ரைட்டட் மசில்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டட் மசில்ஸ். அப்போ இந்த அதுக்கு பாருங்கள் ஸ்கெலிட்டல் மசில்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். ஸ்கெலிட்டல்ஸ் ஆர் ஸ்ட்ரைட்டட் மசில்ஸ். த மசில்ஸ் ஆர் அட்டாச்டு டு போன்ஸ். இந்த மசில்ஸ் எதில் அட்டாச் ஆகிடும்னா போனில் அட்டாச் ஆகிருக்கும். அண்டு ரெஸ்பான்சிபிள் ஃபார் த பாடி ஆஃப் மூமெண்ட்ஸ். அப்போ இது வந்து போனில் இணைஞ்சிருக்கிறதுனால இது எதுக்காக ரெஸ்பான்ஸ் பண்ணுன்னா பாடி மூமெண்ட்ஸ்க்கு இது தான் காரணமாக இருக்குது. பாடி மூமெண்ட் ரெஸ்பான்ஸ் ஃபார் த பாடி மூமெண்ட்ஸ் அண்ட் ஆர் கால்டு ஸ்கெலிட்டல் மசில்ஸ். சொல்கிறாங்க. அது சொல்லுங்கள், தே ஒர்க்கு அண்டர் அவர் கண்ட்ரோல். இந்த ஒர்க் எந்த ஒர்க்காலும் சரி, ஒர்க்கு அவர் கண்ட்ரோல் அதாவது உணர்வுகள் அதாவது கண்ட்ரோல் அண்டர் ஆல்சோ நோனஸ் எல்லாம் சேர்த்து அதாவது அந்த ஒர்க்கு அதை கண்ட்ரோல் பண்ண எல்லாத்தையும் செய்யக்கூடியனால இந்த மசில்ஸுக்கு பேர் வந்து வாலண்டரி மசில்ஸுக்கு பேர். வாலண்டரினா இயக்கு தசைகள் பேர், இயக்கு தசைகள். அப்போ அந்த ஒர்க் அண்டு அவர் கண்ட்ரோல் அண்டர் ஆல்சோ நோனஸ். அது பாருங்க, இந்த மசில்ஸ் ஃபைபர்ஸ்னால் இந்த தசை நார்கள் வந்து எலாங்கேட்டட், சிலிண்ட்ரிக்கல், அன்பிரான்ச்டு. இது ஸ்கெலிட்டலுடைய மசில் ஃபைபர்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இளங்கரடாக இருக்கும், சிலிண்ட்ரிக்கலாக இருக்குது அண்ட் அன்பிரான்ச்டு வித் ஆல்டர்னேட்டிங் டார்க் அண்டு லைட் பாண்ட்ஸ். இதுலேயே பார்த்தீங்கன்னா டார்க் பாண்ட், லைட் பாண்ட் அதாவது 2 பாண்டு காணப்படும். அது ஆல்டர்னேட்டாக காணப்படும் சொல்கிறாங்க. ஹிவிங் தம் ஸ்டிஃப்டு ஆர் ஸ்ட்ரைட்டட் சொல்கிறாங்களா. அதாவது ஸ்ட்ரைட்டட்னா உங்களுக்கு தெரியும் வரியாக இருக்கும், ஸ்டிஃப்னா கோடு இருக்கும். இந்த மசில்ஸ் பார்க்கும்போது அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டிஃப்டு வரியாக இருக்கும், அது கோடுகளாக சொல்லுவாங்க. தே ஆர் பொசஸ் மெனி நியூக்ளியை. இந்த மசில்ஸ் ஸ்கெலிட்டல் மசில்ஸில் வந்து நிறைய நியூக்ளியை காணப்படும், மெனி நியூக்ளியை காணப்படும். அதனால் இது வந்து மல்டி நியூக்ளியேட்ஸ் சொல்லுவாங்க. ஃபார் த எக்ஸாம்பிள் அகரின் பைசெப்ஸ் சொல்கிறாங்களா, நம்ம உடம்புல வந்து பைசெப்ஸ் சொல்லுவாங்க, ட்ரைசெப்ஸ் சொல்லுவாங்க. பைசெப்ஸ், ட்ரைசெப்ஸ் அந்த ஆர்ம்ஸ் இருக்காங்க, அந்த ஆர்ம்ஸ்க்கு பேர் தான் ஸ்கெலிட்டல் மசில்ஸ்க்கு பேர். அப்போ ஸ்கெலிட்டல் மசில்ஸ் எங்கே காணப்படும் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல பைசெப்ஸ், ட்ரைசெப்ஸ். அண்டருக்கு ரேபிட் கான்ட்ராக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து
நல்ல ஆம்ஸாக இருக்கு பாருங்க, அது திடீர்னு சுருங்கவும் செய்யும். அதான் வந்து வேகமாக சுருங்கும் தன்மை உடையது, வேகமாக சுருங்கும் தன்மையோட சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்க மசில்ஸ் டிஷ்யூ. அடுத்து ஸ்மூத் மசில்ஸ் சொல்றது. திஸ் மசில்ஸ் ஆர் ஸ்பிண்டில் ஷேப்டு. ஸ்பிண்டில் ஷேப்னா கதிர் போன்ற வடிவமுடையது. வித்தவுட் பாருங்க போல் வித்தவுட் ப்ராட் மிடில் பார்ட்னா இந்த ஸ்மூத் மசில்ஸில் வந்து நடுப்பகுதி மட்டும் அகன்று காணப்படும், ப்ராடாக காணப்படும் சொல்கிறாங்க. அதாவது ஸ்பிண்டிலில் கதிர் போன்று காணப்படும், கதிர் ஷேப் சொல்கிறாங்க. ஆனால் மிடில் பார்ட் அகன்று காணப்படும். அந்த டேப்பரி எண்ட்ஸ்னா 2 எண்டுமே கூர்மையாக இருக்குன்னு சொல்கிறாங்க. there is a single centrally located muscles. அதே நேரத்தில் there is a single centrally located nucleus. அதாவது ஒரே ஒரு நியூக்ளியஸ் தான் காணப்படும். அந்த நியூக்ளியஸ் பேர் பார்த்தீங்க, அதனால யூனிசெக் நியூக்ளியஸ் சொன்னாங்க. அடுத்து this fibers do not fear any stiffs or straightens and hence called non-straighted. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஃபைபர்ஸ் பாருங்க, எந்த ஃபைபர்ஸ்னால் இந்த ஸ்மூத் மசில்ஸ் ஃபைபர் பாருங்க, அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டிஃபாக இருக்குது. அதாவது ஸ்டிஃப்ஸ்னால் கோடு, அதாவது எனின்னு போட்டாங்களே, எனின்னா ஸ்டிஃப்ஸ்னால் கோடும் கிடையாது, வரியும் கிடையாது. ஹென்ஸ் இது வந்து நான் ஸ்ட்ரெயிட், இது வந்து வரியற்ற செஞ்சுட்டாங்க பாருங்கள். தே ஆர் நாட் அண்டர், அதே கொஸ்டின் இந்த சொன்னது, தே ஆர் நாட் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் அவர் வில் அண்ட் ஸோ ஆர் கால்டு இன்வாலண்டரி மசில்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வாலண்டரி இயங்கு தசையாக செயல்படுது, இங்கே அந்த மாதிரி செயல்படாது. இந்த தசை வந்து இயங்கு தசை செயல்படவில்லை, அதான் இன்வாலண்டரினா செயல்படாது. அர்த்தம் சொன்னேன், தே ஆர் நாட் அண்டர்னு போட்டான், தே ஆர் நாட் அண்டர். இங்கே தே ஒர்க்கு அண்டர்னு போட்டுப்பாங்க, தே ஆர் நாட் அண்டர் கண்ட்ரோல் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. அது வந்து the walls of the internal organs, இது எங்கே காணப்படும்னு பார்த்தீங்கன்னா such as the blood vessels சொல்லுவாங்க, blood vesselsல காணப்படும். இது வந்து blood vessels. அடுத்து gastric glandsல காணப்படுது. அடுத்து intestine வில்லைன்னு சொல்கிறது, வில்லையில் காணப்படும். அண்ட் urinary bladder அங்கெல்லாம் பாருங்க, blood vessels, gastric glands, intestine, அது பார்த்தீங்கன்னா அதுக்கு intestinal வில்லை அண்ட் urinary bladders contain this type of smooth muscle. இங்கெல்லாம் ஸ்மூத் காணப்படும், ஸ்மூத் மசில்ஸ் காணப்படும் இடங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா கார்டியாக் மசில்ஸ். அடுத்து வந்து கார்டியாக் மசில்ஸ் இருக்குது, இதய தசைன்னு சொல்லுவாங்க. இது வந்து தமிழ் வந்து இதய தசைங்க. இட் இஸ் ஏ ஸ்பெஷல் கான்ட்ராக்டல் டிஷ்யூ. கான்ட்ராக்டல்னா இது வந்து சுருங்கும் தன்மையுடைய டிஷ்யூ சொல்லுவாங்க. ப்ரெசன்ட் இன் த ஹார்ட். இது எங்கே காரணம்னா ஹார்ட்டில் காணப்படும். ப்ரெசன்ட் இன் த ஹார்ட். ஒரு மாதிரி கொஸ்டின் எடுத்துக்கலாம். இந்த மசில்ஸ் ஃபைபர்ஸ், இந்த மசில் ஃபைபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிலிண்ட்ரிக்கல் பிராஞ்சு யூனிநியூக்ளியேட் சொல்லுவாங்க, யூனிநியூக்ளியேட். இந்த பிரான்ச்சஸ் பாருங்க, இந்த பிரான்ச்சஸ் ஜாயின் ஃப்ரம் த நெட்வொர்க் இஸ் கால்டு அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர் கலெக்டட் டிஸ்க் மாதிரி காணலாம். இது நெட்வொர்க் வந்து இன்டர் டிஸ்க் மாதிரி வட்டோடு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க, விச் ஆர் யூனிக் அதாவது டிஸ்டிங்கிஷிங் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த கார்டியாக் மசில்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா விச் ஆர் யூனிக் டிஸ்டிங்கிஷிங் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த கார்டியாக் மசில்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, த கான்ட்ராக்ஷன் கார்டியாக் மசில்ஸ் இஸ் ஏ இன்வாலண்டரி அண்ட் ரிதம். இன்வாலண்டரினா இது வந்து பார்த்தீங்கன்னா இயக்க தசையாக, அதாவது இது இயக்க தசையாற்று காணப்படும். அதாவது ரிதமிக்குனா உணர்நிலை, அதாவது உணர்நிலை சாதாரண நிலையில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள் நெர்வ் சிஸ்டம். அது வந்து நெர்வ் டிஷ்யூ சொல்கிறது, நெர்வ் டிஷ்யூ. இது வந்து பார்த்திங்கன்னா நரம்பு டிஷ்யூன்னு சொல்கிறாங்க. இந்த டிஷ்யூ வந்து கம்ப்ரஸஸ் த நெர்வ் செல்ஸ் ஆர் நியூரான்ஸ். இது வந்து நெர்வ் செல்ஸ் ஆர் நியூரான் உருவாக்கப்பட்டு கம்ப்ரஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. தே ஆர் லாங்கஸ்ட் செல்ஸ் ஆஃப் த பாடி. நம்ம உடம்புல காணப்படக்கூடிய லாங்கஸ்ட் செல் எதுன்னு பார்த்தீங்கன்னா நெர்வ் செல்ஸ் தான். அதுக்கு பேர் நியூரான் சொல்லுவாங்க, நியூரான் சொல்லுவாங்க, நெர்வ் செல்ஸ். பாருங்கள் அடுத்து பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா நெர்வ்ஸ் டிஷ்யூ கம்ப்ரஸ் த நெர்வ் செல்ஸ் ஆர் நியூரான். நெர்வ் செல்ஸ் அல்லது நியூரான் என்று அழைக்கப்படுகிறது. தே ஆர் லாங்கஸ்ட் செல்ஸ் ஆஃப் த பாடி நியூரான்ஸ். அப்போ லாங்கஸ்ட் பாடி நம்ம உடம்புல காணக்கூடிய லாங்கஸ்ட் செல்லு இந்த நியூரான் தான். நியூரான் ஆர் த ஸ்ட்ரக்சரல் அண்டு ஃபங்க்ஷனல் யூனிட்ஸ். அது பாருங்க நெர்வ்ஸ் டிஷ்யூ, இதுதான் ஸ்ட்ரக்சர் செய்து சொல்கிறாங்க.
The elongated and cylinder possess the neurons, nerve fibers. Each neurons, இது வந்து ஒரு கொஸ்டின். Each neuron consists of a cell body or cyton. With nucleus and cytoplasm. இது என்ன பார்த்தீங்கன்னா each neurons வந்து consist of a cell body or cyton which nucleus and cytoplasm. எதில் வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ் சைட்டோபிளாசம் இணைந்து காணப்படும் சொல்லுவாங்க. இணைந்து காணப்படும். அடுத்து பாருங்கள் டென்ட்ரான்ஸ். அது த டென்ட்ரான்ஸ் ஆர் ஷார்ட் அண்டு ஹைலி பிராஞ்சு புரோட்டோபிளாசமிக். டென்ட்ரான்ஸ் சொல்லக்கூடியது வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். அது வந்து ஹைலி பிராஞ்சு புரோட்டோபிளாசமிக் ப்ராசஸ் ஆஃப் சைட்டான். அப்போ புரோட்டோபிளாசமிக் ஹைலி பிராஞ்சுன்னு சொல்லக்கூடியது ரொம்ப, அதாவது பார்த்தீங்கன்னா பல கிளைகளுடைய, அதாவது பல பிரான்ச்சஸ், பல பிரிவுகளுடைய சைட்டோபிளாசத்தோடு சேர்ந்து காணப்படும். அந்த இதுக்கு பேர் சைட்டான் சொல்கிறாங்க. த ஆக்சான் இஸ் ஏ, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சான் இஸ் ஏ சிங்கிள் லாங் ஃபைபர் லைக் ப்ராசஸ் தேட் டெவலப் ஃப்ரம் தியர் சைட்டான். அதே மாதிரி இந்த ஆக்சான் சொல்லக்கூடியது சிங்கிளாக இருக்கும், லாங் ஃபைபர் லைக் ப்ராசஸ் தேட் டெவலப் ஃப்ரம் த சைட்டான். இது வந்து சைட்டான் வந்து அந்த ஆக்சான் உருவாகிருக்கு சொல்கிறாங்க. அது எப்படின்னா சிங்கிளாக இருக்கும், லாங்காக இருக்கும் சொல்லியிருக்காங்க, டெவலப் சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள் அண்டு என்ஸ் ஆஃப் த டெர்மினல் பிரான்ச்சஸ். டெர்மினல் பிரான்ச்சஸ்னால் நுனியில் வந்து சில கிளைகள், நுனியில் வந்து கிளைகள் காணப்படும் சொல்கிறாங்க. நுனியில் வந்து இந்த மாதிரி கிளைகள் காணப்படும், பல கிளைகள் காணப்படும் சொல்லுவாங்க. இந்த மாதிரி கிளைகள் இருக்குல்ல, கிளைகள் காணப்படும். அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து இன்ஃபோஃபிட் வந்து அதை பாருங்கள். இந்த இன்ஃபோஃபிட்டில் பாருங்கள், ஐயோ பாருங்கள், ஏஜ் ஆஃப் த அவர் செல் பாடி. த செல்ஸ் ஆஃப் த ஐ லென்ஸ் நர்வ் செல்ஸ் ஆறுனது. அடுத்து செரிப்ரல் கார்டெக்ஸு அண்டு மசில்ஸ், அதாவது மோஸ்ட் மசில் செல்ஸ் ஆஃப்டர் த ஒன்ஸ் டெட் ஆர் நாட் ரீப்ளேஸ். இது வந்து ஒரு சொல்லிட்டு டெட் ஆச்சுன்னா ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஆனால் பாருங்கள், எபிதியல் செல்ஸ் லைனிங் த கட் லாஸ்ட் ஒன்லி அபவுட் 5 days. அதாவது எபிதியல் செல்ஸ் வந்து 5 days இருக்குது, அது வந்து ரீப்ளேஸ் ஆகிட்டு இருக்கும், புதுப்பிக்கும்னு சொல்கிறாங்க. அடுத்து டியூரேஷன் ஆஃப் செல் ரீப்ளேஸ்மெண்ட். த ஸ்கின் செல்ஸ் அபவுட் எவ்ரி 2 weeks. 2 weeksக்கு ஒவ்வொரு டைம் என்ன அது புதுப்பிக்கப்படும் சொல்கிறாங்க, ரீப்ளேஸ் ஆகிட்டாங்க. அடுத்து போன் செல்ஸ் அபவுட் எவ்ரி 10 years ஒரு டைம், அதாவது 10 years ஒரு டைம் அது ரீப்ளேஸ் ஆக சொல்கிறாங்க. அடுத்து லிவர் செல்ஸ் அபவுட் லிவர் செல்ஸ் அபவுட் எவ்ரி 300 to 500 days. ஒவ்வொரு 500 daysக்கும் ஒரு டைம் எனக்கு அது ரீப்ளேஸ் ஆகும். ரெட் பிளட் செல்ஸ் லாஸ்ட் ஆஃப் அபவுட் 120 days ஆர் ரீப்ளேஸ். இது வந்து 120 daysக்கு ஒரு டைம் வந்து இந்த ரெட் பிளட் செல் ரீப்ளேஸ் ஆகும் சொல்கிறாங்க. இதெல்லாம் 1 mark கொஸ்டின். அடுத்து பாருங்கள், nerve cells கண்டு பாருங்கள். தே ஹேவ் த எபிலிட்டி டு receive stimuli from the within or outside the body and send signals different parts of the body. அதாவது வெளியிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு சிக்னல், அதாவது ஒவ்வொன்றையும் அதை வந்து நம்ம உடம்புக்கு தெரியப்படுத்துறது இந்த நர்வ் செல்ஸ் சொல்கிறாங்க. அதாவது ஸ்டிமுலேட் பண்ணோம்னா நம்ம உடம்புக்கு உள்ளேயோ இல்லை வெளியோ ஒவ்வொன்றையும் தெரியப்படுத்துறது நர்வ் செல்ஸ் தான். அது பாருங்கள், டூயினோவில் பார்த்தீங்கன்னா த நர்வ் செல்ஸ் டூ நாட் undergo இது ஒரு கொஸ்டின். டூ நாட் undergo செல் டிவிஷன் டியூ டு த ஆப்ஷன்ஸ் ஆஃப் சென்ட்ரியோல்ஸ். இந்த சென்ட்ரியோல்ஸ் வந்து செல் டிவிஷன் நடைபெற சொல்கிறாங்க. பட் தே ஆர் டெவலப்டு ஃப்ரம் கிளியல் செல்ஸ் பை நியூரோசெல்ஸ். கிளியர் செல்ஸ் பை நியூரோசெல்ஸ் சொல்கிறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.